Hey everyone, welcome back to my channel. It's another beautiful day of my pregnancy life. ஒரு pregnant woman and plus ஒரு toddler-ஓட mom and ஒரு working mom. என்னோட லைஃப்பில் ஒரு சில நாள் எப்படி போச்சுன்றதை கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். கேஷிக்கும் ஸ்கூல் லீவு. சரின்னு நானும் கேஷியும் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் வரலான்னு கீழே வந்துட்டோம். ஒரு குட்டி வாக்கிங் தான். ப்ரெக்னென்சி டைமில் டெய்லி வாக்கிங் போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லாமல் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிடுறேன். முடியாத பட்சத்தில் நைட் டைமில் வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன். எல்லா நாளுமே ஆஃபீஸ்க்கு பிரிஸ்காக ரெடி ஆக முடியல. பட் இன்றைக்கி டே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன். லஞ்ச் முடித்ததும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடித்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் எழுந்திரிச்சு வந்துடுவேன். ஆஃபீஸ் டவருக்குள்ளேயே ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வந்தனாலே போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடந்த மாதிரி இருக்கும். இது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போனால் டேபிளில் டீ ரெடியாக வந்திருக்கும். அதை குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ்க்கு கபர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேஷியோட கிளாத்ஸ் வைக்கிறதுக்கெலாம் சுத்தமாக இடமே இல்லை. அதனால் அவளோட கிளாத்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக வைக்கிறதுக்காக அமேசான்லேருந்து ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்கனைசர் ரொம்ப லைட் வெயிட், ஈஸி டு மூவ், எந்த ரூமில் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக என்னோடய பட்ஜெட்குள்ளவே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உடன் ட்ராயர்ஸ், உடன் ஸ்டோரேஜ் யூனிட் தான் பார்த்தேன். பட் அதெல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு வீட்டில் அது வைக்கிறதுக்கும் இடம் ப்ராப்பராக அமையல. இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லேயே தான் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நம்மளே தான் அசெம்பிள் பண்ணிக்கணும். பட் அசம்பிளி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக கொடுத்ததுனால அதை பார்த்து நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம். கேஷியோட ஃபேவரட் கலர் பிங்க்கு அண்ட் இப்போ அது மாறிடுச்சு. இப்போ பர்பிள். ஸோ இதை ஆர்டர் பண்ணும்போது அவளோட ஃபேவரட் கலர் பிங்க்ன்றதுனால பிங்க் கலர்லேயே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிற டாய்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். ஹெவியாக இருக்கிற புக்ஸோ இல்லை வேறு எந்த ஐட்டம்ஸோ வைக்க முடியாது. எனக்கு முக்கியமாக கேஷியோட க்ளோத்ஸ் வைக்கிறதுக்காக தான் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டது. அதுக்கு இதுவே ரொம்ப போதுமானதாக இருந்தது. கிட்ஸ் ரூமுக்கு ஒரு ஆப்டான ஸ்டோரேஜ் யூனிட், ரொம்ப அப்பீலிங்காகவும் இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இட்ஸ் another பியூட்டிஃபுல் டே. கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை, லீவு. ஒரு 12 o'clock போல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பிளான்ட்ஸ் இருக்கிற இடம்லாம் ரொம்ப டர்ட்டாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து நகர்த்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா செடிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எங்கள் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்கேன் சென்டருக்கு கிளம்பியாச்சு. ஸ்கேன் சென்டர் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாகவே போகலாம். இல்லைனா அந்த டைமுக்கு கரெக்டாக போனாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக போய் அங்கே உட்காரணுன்னு அவசியம் இல்லை.
என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நான் ஸ்கேன் பண்ணது எல்லாமே வந்து ஆண்டர்சன் லேபில் தான். ஸ்கேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1:30 2 ஆகிடுச்சு. வந்ததுமே லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இன்றைக்கி வேறு ஒரு பிளான் இருந்தது. இன்றைக்கி டே கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால அதனால் வந்து ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்பப்போ வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் டயர்டு இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போன்னு இல்லை, நான் எப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சாலுமே சரி அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி என்ன ஆனாலும் கண்டிப்பாக ஷூட் பண்ணணுன்ற முடிவில் இருக்கேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 months ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் வந்து அந்த ப்ரெக்னென்சியோட பேபி பம்ப்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்ட், சேர் அண்ட் எனக்கு தேவையான ஆக்சசரிஸ் இதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சு முடிக்கிறதுக்கே 3:30 கிட்ட ஆகிடுச்சு. இது பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மேக்கப், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஹேரை வந்து லைட்டாக க்ரிம் பண்ணி அது கொஞ்சமாக வேவியாக வரா மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை கிளிப் தான் போட்டிருக்கேன். பெருசாக ஹேர் ஸ்டைல் வேறு எதுவும் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஷூட். அதுக்காக வந்து கொஞ்சம் ஐலைனரில் கிறிஸ்பாக தெரிகிற மாதிரி டார்க் கலர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப் வெளியில் தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். நார்மல் டேஸில் சாரீ கட்டவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் சொல்லவே வேணாம். அதுவும் கிராண்டான சாரீ, சரி வச்ச மாதிரி சாரீலாம் கட்டணுன்னா சுத்தமாக டயர்டாயிடும். சாரீ கட்டி முடித்தவொடனே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அடுத்து என்னோடய ஆக்சசரிஸ்லாம் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நம்மளே பண்ணணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டயர்டாகவே ஆகிடுவோம். அண்ட் அதனால ஃபோட்டோஷூட்லாம் வேணான்னு கேன்சல் பண்ணிடலான்னு கூட தோணும். பட் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு என்னை நானே ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். ஆஸ் யூஷுவல் கேஷி தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணலாம் கேமரா ஹேண்டலிங் பண்ணுறதுக்கு எல்லாம். ஃபோட்டோஸ்க்கு ஒரு சில போஸஸ்லாம் நெட்டில் இருந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்துலாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் எல்லாமே ரெடி பண்ணி முடித்து ரொம்ப டயர்டானதுனால அந்த போஸஸ்லாம் வந்து எனக்கு பார்க்கணுன்றதே நான் மறந்துட்டேன். எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கேஷியும் வந்து எனக்கு இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும் நிறைய போஸஸ் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவள் சொல்கிற மாதிரியும் நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன். டெலிவரிக்கு டேட் கிட்ட வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னோடய செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே வரேன். அண்ட் கூடிய சீக்கிரம் கேஷியை வந்து சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணாகிட போகிறா. ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே ஹெல்த் வந்து கொஞ்சம் என் பேச்சு கேட்கல. நிறைய வாமிட் வருது, மயக்கம்லாம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதில் வந்து கேஷியை என்னால் ஒழுங்காக கவனிச்சு எனக்கு அவளை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. பட் என்னால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கும் போகிறதுனால வீட்டில் இருக்கிற டைமே ரொம்ப கொஞ்சம். ஒரு வழியாக எல்லா ஃபோட்டோஷூட்டும் முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், கேமரா பேக் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் கழட்டணும், மேக்கப்லாம் கழட்டணும், திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சொல்லும் போதே ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் ஒரு வழியாக அன்றைக்கி எப்படியும் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த டேக்கு வந்து ரொம்ப கம்ப்ளீட், அதாவது எக்ஸாஸ்டே ஆகிட்டேன் ஃபுல்லாக.
இதெல்லாம் நானே எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேஷி ஸ்கூலில் ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கு சேர்த்து விட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. பட் எங்களுக்கு வந்து டைமிங் செட் ஆகலை. அவளை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு வரதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால் அவளை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அமேசானில் ஒரு ஸ்கேட்டிங் ஷூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஷூ போட்டோடனே அவள் நிற்கிறதுக்கே ரொம்ப பயந்தா. அவள் காலெல்லாம் ஆடவே ஆரம்பிச்சிருச்சு. பட் அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்லாம் அவளே போட்டுட்டு நடக்கவே ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்தில் அதில் வந்து ஸ்கேட்டிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை. பட் கூடிய சீக்கிரம் அவளை ஒரு கிளாஸில் சேர்த்து விட தான் போகிறோம். பட் இப்போதைக்கு கொஞ்சமாக அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கேட்டிங் ஷூஸை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஒரு சரி ஒர்க் சாரி இருந்தது. ஆக்சுவலாக அது என்னோடய மாமியாரது. அந்த சாரியை நானும் கேஷியும் கட் பண்ணி ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அது அன்றைக்கி தான் டெய்லர் ஷாப்லேருந்து வந்திருந்தது. அதுவும் மேடம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னால் இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அது கட்டிகிட்டு இருக்க முடியாது. நான் வந்து ட்ரையல் பார்க்கல. கேஷி ஸ்கூல்லே இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. கேஷி வந்து மார்ச் பாஸ்டில் இருக்காங்க அண்ட் வந்து ஒரு டான்ஸ்லேயும் இருக்கா. டான்ஸா இல்லை ட்ரில்லான்னு சரியாக தெரியல. நல்ல மதியம் வெயில் டைமில் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் 12 மணிக்கு கிளம்பி கிரவுண்டுக்கு போயிட்டோம். பட் சன்ஷேடெல்லாம் போட்டிருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். கேஷியோட ஹவுஸ் வந்து ரூபி ஹவுஸ். அவங்களோட ட்ரெஸ் வந்து ரெட் கலர். மேடம் தான் இப்போ போயிட்டுருக்காங்க. படிப்பு இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் குழந்தைங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அதோட சந்தோஷமே வேறு லெவல். அவள் ஃப்ராங்க் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட அவள் ஏதாவது ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் டே முடிகிறதுக்கு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. பட் 5 o'clock மேலேயே என்னால் அங்கே உட்கார முடியல. ஒன்று வெயில், ரெண்டாவது ரொம்ப தாகமாக இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் தேர்டாக உட்காந்து முதுகு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் கேஷி எங்கள் மாமியாரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நானும் கேஷியும் வாக்கிங் போகலான்னு வெளியில் வரோம். கரெக்டாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேஷி கீழே கண்டிப்பாக வாக்கிங் போகணுன்னு அடம் பண்ணா. பாய், ஹாப்பி அட்வென்ச்சர்ஸ். நல்ல அட்வென்ச்சரோட நீ வா. அதனால நானும் அவ்வளோ ஒரு அம்பர்லா எடுத்துகிட்டு கீழே வந்தோம். லைட்டாக ட்ரெஸ்லிங் தான் இருந்தது. அதனால சும்மா ஒரு ரவுண்ட் போகலான்னு போனோம். பட் வேகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மேலே திரும்ப வந்துட்டோம். என்னோட ப்ரெக்னென்சியோட ஒரு சில நாள் இப்படி தான் போச்சு. Hope you all like this video. See you all in my next video soon. Bye.